காலையில் சீக்கிரமே எழுந்து குளித்த திவ்யா தேவையான துணிமணிகளை எடுத்து ஒரு பெட்டியில் வைத்து கொண்டாள். இதை அட்சயா பார்த்து ஓடிப்போய் சொல்ல பாக்கியம் பதறி அடித்து ஓடி வந்தாள். திவ்யா, நீ எங்கே போற? திவ்யா படக்கென திரும்பினாள். அவர் இதுவரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீயும் என்கிட்ட மறைச்சிட்டியே. திவ்யா, நீங்கள் 2 பேரும் என்னை பெற்றவங்க இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் இந்த வீட்டில் எப்படி நான் இருக்க முடியும்? அப்படி சொல்லாதேம்மா, நீ என் பொண்ணு தான். போதுமா? பந்தத்தில் உள்ள பலம் பரிதாப உணர்ச்சியில் வராது. இத்தனை காலம் கழிச்சு எனக்கு கிடைச்ச அதிர்ச்சி நான் ஒரு அனாதைங்கிறது தான். ஐயோ, அப்படி சொல்லாதே திவ்யா. நீ அனாதை இல்லை. விடுமா, அந்த பேச்சு வேண்டாம். யாரோ பெத்த மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்க அப்பாவுக்கு விருப்பமில்லை, தடுத்துட்டார். இது தெரிஞ்ச பிறகு இந்த வீட்டில் எதுக்காக நான் இருக்கணும்? பாக்கியம் பேச முடியாமல் தவிக்க பாட்டி, அட்சயா, தீனா உள்ளே வர, அம்மா, நான் இப்போ போகிறேன். 24 மணி நேரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ளே நீ என் பிறப்போட ரகசியம் எனக்கு தெரியணும். திவ்யா, பாட்டி, இது என் தன்மான பிரச்சனை, யாரும் தலையிடாதீங்க. என்ன பெற்றவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையா? பாக்கியம் விசும்பி விட்டாள். எதுக்காக என்னை தூக்கி போட்டாங்க? ஏன் என்ன உதறணும்? இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிட்டு நான் போகிறேன். அக்கா, அட்சயா வந்து அழுதாள். அட்சயா, நீதான் இந்த வீட்டு பொண்ணு, நான் அனாதை. திவ்யா வேகமாக வெளியேற பாக்கியம் மடிந்து உட்கார்ந்து அழத் தொடங்கினாள். பாட்டி அருகில் வந்தாள். பாக்கியம், அழுது லாபமில்லை. எல்லா உண்மைகளையும் திவ்யா கிட்ட உடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாம் தெரிஞ்சா அவ தாங்குவாளா? அத்தே, தாங்கி தான் ஆகணும், வேறு வழி. இனி மறைக்க முடியாது பாக்கியம். பாவி மனுஷன், எதுக்காக இதை உடைக்கணும்? பணக்கார வரன், நமக்கு செலவு கூட இல்லை. இவளை கட்டி கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? பாக்கியம் பேசவில்லை. நீ கவலைப்படாதே பாக்கியம், பேசலாம், எல்லாத்தையும் உடைச்சி பேசலாம். திவ்யா படித்த பொண்ணு, தெளிவு இருக்கும், புரிஞ்சுப்பா. நான் பக்கத்தில் இருந்து புரிய வைக்கிறேன். திவ்யா என்னை வெறுத்துட்டாள்னா அந்த நிமிடமே என் உயிர் போயிடும் அத்தே. அப்படி எதுவும் நடக்காது பாக்கியம். என்கிட்ட உனக்கு நம்பிக்கை இல்லையா? அத்தே, இப்போவும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களை நான் மாமியாராக நினைக்கலையே. பெத்த அம்மாவை விட அன்பில் உசத்தியாக இருக்கீங்களே. நீ கவலைப்படாதே. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் என்ன இருக்குது? அவரவர் கலைந்து போக தவமணி எதுவுமே நடக்காததை போல குளித்து விட்டு வந்தார். அம்மா, சாப்பாடு இருக்கா? நீ தான் எல்லாருக்கும் வயிறு நிரம்ப கொடுத்துட்டியே, இதுக்கு மேலே சாப்பிட முடியுமா என்ன? என்ன பேசுகிற? மற்றவங்கள புண்ணாக்கிட்டு பார்க்க அப்படி உனக்கு என்னடா ஆசை? தவமணி ஏறி விட்டார். என்ன கேட்ட? மற்றவங்கள புண்படுத்துகிறனா? 25 ஆண்டுக்கு முன்னால் நான் பட்ட ஒரு காயம் இன்னமும் ஆறல்ல. அந்த காயத்துக்கு இந்த உலகத்தில் மருந்தே இல்லை. வலியை அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். அடிப்பட்ட நான் இப்போ தான் அடிக்க தொடங்கியிருக்கேன். நிறுத்துடா, உன் ஆட்டத்துக்கெல்லாம் அந்த அப்பாவி பொண்ணு பலியாகணும். இதுக்கு பதில் உனக்கே தெரியும். வேகமாக அவர் போய்விட பாட்டி அப்படியே நின்றாள். உள்ளே வந்து கதவை சாத்தி கொண்டாள். ட்ரங்க் பெட்டி திறந்து அதன் அடியில் வைத்திருந்த அந்த சிகப்பு நிற சால்வையை வெளியே எடுத்தாள். திவ்யா படுத்து புரண்ட அதை பார்க்கும்போது கண்கள் கலங்கின. மடித்து உள்ளே வைத்துவிட்டு அப்படியே உட்கார்ந்தாள். அவள் முகத்தில் வேதனை அப்பி கிடந்தது. என்னடி சொல்கிற? நீ தங்கியிருக்கிற பெண்கள் விடுதியில் எனக்கு ஒரு இடம் வேணும் கோகிலா. உனக்கு எதுக்கு விடுதியில் இடம்? குடும்பம் எல்லாம் இருக்குது. என்ன பெற்றவங்க ஊரில் இருக்காங்க, நான் இங்கே வாழறேன். உனக்கு தலையெழுத்தா? உனக்கு பெற்றவங்க ஊரில் இருக்காங்கன்னு ஒரு ஆறுதலாவது இருக்குது. எனக்கு அது கூட இல்லையே. என்னடி உளர்ற? நேற்று ரவி பெண் பார்க்க வந்ததில் ஏதாவது பிரச்சனையா? நீ ரொம்ப விரக்தியாக பேசுகிற. திவ்யா அழுதாள். என்னடி திவ்யா, ஏன் அழுற? எனக்கு உன்னை தவிர யாருமே இப்போ இல்லை கோகிலா. நான் அனாதே. உனக்கு மூளை கலங்கிடுச்சா? அதுவும் நடக்கும் கோகிலா. திவ்யா நடந்த எல்லாவற்றையும் கண்ணீருடன் சொல்லி முடித்தாள். கோகிலா அதிர்ச்சியில் பேச நாக்கு இயலாமல் இருந்தாள். சொல்லு, இத்தனை மோசமா ஒரு செய்தி தெரிஞ்ச பிறகு அந்த வீட்டில் நான் இருக்க முடியுமா? எனக்கு என்ன பிடிப்பு கோகிலா? அவசரப்படாதே. அவங்க யாராவது உன்னை போக சொன்னாங்களா? இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் அந்த வீட்டில் உனக்குன்னு ஒரு இடம் இருந்திருக்கு. இப்போ அது இல்லைன்னு நீயா ஏன் நினைக்கிற? இல்லை கோகிலா, அப்படி இருந்திருந்தா இந்த கசப்பான உண்மையை எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியே இருக்கக்கூடாது. நான் அவர் மகள் இல்லை. நல்ல இடத்துல என்னை வாழ வைக்க அவருக்கு பிடிக்கலை. வரன் வந்தப்ப தடுத்துட்டார். காரணம் கேட்டப்ப உண்மை வெளியில் வந்துடுச்சு. அதனால் இத்தனை நாள் அவர் காட்டின அன்பு போய். உங்கள் அம்மா? தெரியலையே. அவர் மனைவி, அவருக்கு தானே ஆதரவாக இருப்பாங்க. யாரோ ஒரு பொண்ணுக்காக புருஷனை பகச்சிப்பாங்களா? இருதிவ்யா, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்க. ஆத்திரத்தில் பதட்டத்தில் மூளை எப்போவுமே சரியாக வேலை செய்யாது. கொஞ்சம் ஆறப்போட்டால் உணர்ச்சிகள் அடங்கும், நிதானம் வரும். நான் விடுதிக்கு தான் வருவேன். கண்டிப்பாக வா, நான் ஏற்பாடு பண்ணுறேன். மெதுவாக பேசு. உங்கள் அம்மா கிட்ட பேசு. எல்லா உண்மைகளையும் தெரிஞ்ச பாட்டிக்கிட்ட பேசு. உன்னை யாரும் விட்டுட மாட்டாங்க, புரியுதா? திவ்யா தலையாட்டினாள். அது மட்டும் இல்லை, என் மனசில் படுறதே நான் சொல்கிறேன். நீ தான் வேணும்னு நினைக்கிற ரவியும் உன்னை தேடி வருவார். எனக்கு பயமாக இருக்குது. திவ்யா, மனித வாழ்க்கையில் மாற்றம் எந்த கட்டத்தில் வரும்னு யாருக்கும் தெரியாது. தைரியமாக இரு. நீ நல்ல பொண்ணு, உனக்கு நல்லது தான் நடக்கும். திவ்யா அலுவலகத்துக்கு போகாமல் கோகிலாவுடன் பகல் பொழுது முழுக்க கழித்தாள். சரி, நீ புறப்படு திவ்யா.
எனக்கு அந்த வீட்டுக்கே போக பிடிக்கல. இது ரொம்ப தப்பு. போகணும். அது இப்போவும் உன் வீடு தான். தேடுவாங்க. புறப்படு. 6 மணிக்கு திவ்யா வீட்டுக்குள் நுழைந்தபோது அம்மா முகம் பதட்டத்தில் இருந்தது. அலுவலகத்துக்கு பேசினேன். நீ வரலேன்னு சொன்னாங்க. பயத்தில் நெருப்பை கட்டிட்டு உட்கார்ந்தேன். திவ்யா பேசவில்லை. உங்கள் வீட்டுக்காரர் வந்தாச்சா? மாடியில் இருக்கார். கூப்பிடுங்க, நான் பேசணும். பாட்டி அருகில் வந்தாள். என்ன பேச போற? அவர் வரட்டும், பேசிக்கிறேன். தவமணி இறங்கி வந்தார். நான் வந்துட்டேன். உனக்கு என்ன தெரியணும்? பாக்கியம் கலக்கத்துடன் பார்த்தாள். எங்கள் அப்பா அம்மா யாரு? உயிரோடு இருக்காங்களா? அப்படி இருந்தா எங்கே இருக்காங்க? உன் அப்பா நான் இல்லை. அதான் சொல்லிட்டீங்களே. என் கேள்விக்கு முழு பதில் சொல்லுங்க. உங்கள் அம்மா கிட்ட கேளு. அப்பா நீங்களே சொல்லாதப்ப அவங்க எதை சொல்ல போகிறாங்க? தவமணி அருகில் வந்தார். இதோ பார், அப்பா நான் இல்லைன்னு மட்டும்தான் இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? தவமணி திரும்பி பாக்கியத்தை பார்த்தார். இந்த பாக்கியம்தான் உனக்கு அம்மா. உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தவ. ஆனால் எனக்கு நீ பிறக்கல்ல, அவ்வளோதான். திவ்யா அதை கேட்டதும் மின்சாரத்தை மிதித்தது போல ஆகிவிட்டாள். அவரை நிமிர்ந்து பார்த்தாள். யார் மேலே ஆத்திரம் உங்களுக்கு? அது என் மேலே இருந்தா என்னை வெட்டி கொல்லுங்க. அதுக்காக உங்கள் மனைவியை களங்கப்படுத்தாதீங்க. மனுஷனா நீங்க? ஏய் வாய மூடு. என்ன பேசிக்கிட்டு போற? உண்மை அதுதான். உங்கள் அம்மா கர்ப்பத்தில் நீ உருவாக காரணம் நான் இல்லை. திவ்யா ஆவேசமாக திரும்பினாள். பாக்கியத்திடம் வந்தாள். என்ன பேசுகிறார் அவர்? நீ பேசாமல் இருக்கியே, இதுக்கு என்ன அர்த்தம்? பாக்கியத்தின் கண்கள் தழும்பி முகம் குற்ற உணர்வில் சுருங்கியது. சொல்லு, அவர் சொல்றது நிஜம்தானா? ஆமாம்மா. திவ்யா இன்னும் பலமாக தாக்கப்பட்டாள். என்ன இவருக்கு நீ பெத்துக்கலையா? அப்படின்னா அட்சயா தீனா அவங்க 2 பேரும் எங்கள் குழந்தைகள் தான். தவமணி பளிச்சென பதில் சொல்ல திவ்யா சுருண்டு போனாள். எனக்கு முதல் எழுத்து இல்லையா? என்னை முறை தவறி நீ பெத்தியா? சொல்லுமா. என் பிறப்பில் களங்கம் இருக்கா? நான் கேவலமான வாரிசா? பாக்கியம் அழத் தொடங்கினாள். அப்பா அம்மா இல்லாத அனாதையாக இருந்திருந்தா கூட எனக்கு கௌரவமாக இருந்திருக்குமே. இப்போ இப்படி களங்கப்பட்டு நிற்கிறனே. குமரத் தொடங்கிவிட்டாள் திவ்யா. பாட்டி அருகில் வந்தாள். திவ்யா, இப்படி வாடா கண்ணு. பாட்டி, எனக்கு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. இல்லைம்மா, இப்போ உனக்குன்னு குடும்பம் இருக்குது, பதட்டப்படாதே. இல்லை இல்லை, எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. நான் களங்கமான முறையில் இந்த உலகத்துக்கு வந்தவ. என்ன நினச்சா எனக்கு அருவருப்பாக இருக்குது. அழுது கொண்டே உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டாள். அனைவரும் பதறிப்போனார்கள். அம்மா ஓடிப்போய் கதவருகில் நின்றாள். திவ்யா, கதவை திறம்மா. நீ எந்த தப்பும் செய்யல. தண்டனை உனக்கில்லை. வெளியில் வந்துடுமா. நான் உன் அம்மா சொல்கிறேன், வாம்மா. பாட்டி பதட்டமாக தவமணியிடம் ஓடி வந்தாள். அந்த பொண்ணு தப்பான முடிவை எடுத்துட போகுதுடா. அவளை தடுத்து நிறுத்துடா. தவமணி அசையவில்லை. இது தப்புடா. தயவு செஞ்சு அந்த குழந்தையை தண்டிக்காதே. நீ உண்மையை பேசினதால அவமானப்பட்டு அவ உயிரை மாச்சிக்க போறா. வேண்டாம் மணி. ஆயுள் முழுக்க இந்த குற்ற உணர்ச்சி உன்னை கொன்னிடும். நிறுத்துமா. இனிமே கொல்ல என்ன இருக்கு? ஏற்கனவே நான் செத்தவன் தானே. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் பிள்ளை செத்தாச்சு. இனி புதுசா என்ன இருக்கு? தம்பி, அன்னைக்கு கட்டாய வாழ்க்கைக்குள்ளே நான் தள்ளப்பட்டப்ப யாராவது எனக்காக அனுதாபம் காட்டினீங்களா? இப்போ கதறிக்கிட்டு இருக்கீங்க. டே, என்னடா பேசுகிற? ஏண்டா அந்த பொண்ணை தண்டிக்கிற? என்கிட்ட எதுவும் கேட்காதே. அவ என் மகள் இல்லை. யார் பெத்தாங்களோ அவங்கக்கிட்ட பேசு. சகலமும் கேட்டபடி நின்ற பாக்கியம் படக்கென திரும்பினாள். அவிழ்ந்த கூந்தலை வெறியுடன் முடித்தாள். குரலை உயர்த்தி கொண்டாள். திவ்யா, நீ எடுக்கிற தப்பான முடிவை தெரிஞ்சுக்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். உன் அவலத்துக்கு காரணம் நான். அது வெளியில் வராதுன்னு நம்பினேன். வந்தாச்சு. இனிமே நான் இருந்து லாபம் இல்லை. வேகமாக பாக்கியம் போய் இன்னொரு அறைக்குள் கதவை சாத்தி கொள்ள அட்சயா ஜன்னல் வழியே பார்க்க பாக்கியம் சேலையை சுருக்கிக்கிட்டு மின் விசிறியில் மாட்டி தன் கடைசி நொடிகளை நிச்சயம் செய்ய அட்சயா அலறி கொண்டு வந்தாள். அம்மா தூக்கு போட போகிறாங்க. பாட்டி தீனா பலமாய் கதறிவிட தவமணியிடம் எந்த பாதிப்பும் இல்லை. பாக்கியம் நாற்காலியில் ஏறிவிட்டாள். அம்மாவை காப்பாத்துங்களேன். படக்கன கதவை திறந்து கொண்டு திவ்யா வந்து விட்டாள். வேகமாக கதவை இடித்தாள். பாக்கியம் சுருக்கை கழுத்தில் மாட்டிக்கொள்ள அட்சயா அலற திவ்யா வெறி வந்தவள் போல கதவில் மோத கதவு பிளக்க ஓடிப்போய் பாக்கியத்தை தாங்கி பிடித்தாள். தவமணி தவிர மற்றவர்கள் வந்துவிட அம்மாவை படுக்க வைத்தாள் திவ்யா. நான் சாக போகலை. சாகிறதுக்கு நான் கோழையும் இல்லை. பெரியவங்க செஞ்ச தப்புக்கு பிள்ளைங்க உயிர் விடக்கூடாது. பாக்கியம் அழுதாள். அதுதாண்டி கண்ணே நானும் சொன்னேன். இதை பாரு, இப்போ உன்னை நான் காப்பாற்றினது கூட பாசத்தால் இல்லை. பாட்டி நிமிர்ந்தாள். என் அப்பா யாரு? எனக்கு முதலெழுத்தை தராமல் ஓடி போன அந்த கோழை யாரு? இந்த தகவலை தெரிஞ்சுக்காம உன்னை நான் சாக விட மாட்டேன். சொல்லாமல் சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பாக்கியம் பேசவில்லை. நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லை. இப்போவே எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். அவகாசம் எடுத்துக்கோ, ஆனால் சொல்லணும். பாக்கியம் இப்போதும் பேசவில்லை. திவ்யா எழுந்துவிட்டாள். கூடத்துக்கு வந்தாள். தவமணியிடம் எந்த அசைவும் இல்லை. அதே கண் மூடிய நிலை. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. படக்கன அவர் காலில் விழுந்து விட்டாள். அதை அவரே எதிர்பார்க்கவில்லை. திவ்யா கண்ணீருடன் எழுந்தாள். கை கூப்பினாள். உங்களுக்கு நன்றி. எதுக்கு? ஒரு குழந்தையை சுமந்தவளுக்கு வாழ்வு கொடுத்துருக்கீங்க. எப்படி இத்தனை காலம் வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை ஆளாக்கி படிக்க வச்சு நல்ல உத்தியோகமும் வாங்கி தந்து
என் காலில் என்னை நிற்க வச்சிட்டீங்க. அது வரைக்கும் கசப்பான அந்த உண்மையை சொல்லலை. அதுக்காக தவமணி பேசவில்லை. என்ன ஒரு மனுஷியாக்கிட்டீங்க. முதலெழுத்து இனிமே எனக்கு தேவையில்லை. பாட்டி அருகில் வந்தாள். என்னடி பேசுகிற? உண்மை தெரிஞ்ச காரணமா உன் கழுத்தில் தாலி ஏறாது. இது உனக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லையா? அப்படி நான் நினைக்கல பாட்டி. என்னடி சொல்கிற? என் கழுத்தில் தாலி ஏறின பிறகு என்னைக்கோ ஒரு நாள் உண்மை வெளியில் வந்தா அந்த நேரத்தில் தான் என் வாழ்க்கை பாதிக்கப்படும். படிப்பும் பணமும் ஒரு பொண்ணுக்கு கிடச்சிட்டா அவள் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்திடலாம். அதை தந்தவர் இவர். அதுக்காக ஆயுள் முழுக்க நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். யாருமே திவ்யாவிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. எனக்கு இத்தனை நாள் கருணை காட்டி என்னை கௌரவமாக நீங்கள் நடத்தினதுக்கு எப்பவும் நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன். நான் புறப்படுறேன். அக்கா போகாதே. அட்சயாவும் தீனாவும் வந்து அவளிடம் கெஞ்ச கண்கலங்க திவ்யா பார்த்தாள். இல்லடா, நான் உங்களை சேர்ந்தவள் இல்லைங்கிற உறுத்தல் என்னை இங்கே நிம்மதியாக இருக்க விடாது. எப்படிக்கா? ஒரே தாய் வயிற்றுல தான் 3 பேரும் பிறந்திருக்கோம். அப்புறம் எப்படி நீ எங்களை சேர்ந்தவள் இல்லைன்னு சொல்கிற? என் மனசில் உங்கள் எல்லார் மேலேயும் பாசம் இருக்குது. ஆனால் என் சுய கௌரவம் மரண அடி வாங்கியிருக்கு. அந்த அவமானத்திலிருந்து நான் விடுபடணும். நான் புறப்படுறேன். தோழிக்கு ஃபோன் செய்தாள். கோகிலா, நான் வரலாமா? வா திவ்யா, நான் ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கேன். நீ வா. நன்றி கோகிலா. பெட்டியை திவ்யா தூக்கிவிட்டாள். பாக்கியம் ஓடி வந்தாள். போகாதேம்மா. இதோ பார், என் வாழ்க்கை ரகசியத்தை நீ சொல்லணும். அது வரைக்கும் நாம் பிரிஞ்சு தான் இருக்கணும். வரேன். அவள் வாசலில் இறங்க அந்த குடும்பமே உறைந்து நின்றது. தவமணியின் கண்களும் கசிந்தன. ரவி அந்த குளிரூட்டப்பட்ட உணவகத்தில் இருந்தான். எதிரே நண்பன் சூர்யா. சொல்லுடா, அந்த திவ்யா வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா. விடுதியில் சேர்ந்துட்டா. ரவி குபீரன நிமிர்ந்தான். திவ்யா வீட்டை விட்டு வந்துட்டாளா? ஆமாம், அவங்க அப்பா எடுத்த முடிவால் மோதல் வந்திருக்கு. அதான் மகளிர் விடுதிக்கு வந்துட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியலையே. இந்த கல்யாணம் தடுக்கப்பட்டது திவ்யாவுக்கு பிடிக்கல. திவ்யா என்னை விரும்புகிறா. ரவி குரலில் உற்சாகம். அதனால அவ தயாருன்னா கல்யாணம் நடக்கும். யாருமில்லாத பொண்ணை குடும்பத்தில் பகைச்சிக்கிட்டு வந்தவளை உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? ஏய் நிறுத்துடா. அழகு, படிப்பு, வேலை எல்லாம் இருக்குது. இதை விட தகுதிகள் ஒரு பொண்ணுக்கு என்னடா வேணும்? தப்பு நடந்தப்ப தட்டி கேட்டுட்டு ஒருத்தி பெத்தவங்களை பிரிஞ்சு வராள்னா அவதாண்டா பொண்ணு. நான் எதிர்பாராத இன்னொரு குணமும் சேர்ந்து போச்சு. இதை விட என்ன வேணும்? பார்த்துக்கோ ரவி, உங்கள் வீட்டில் பேசிடு. முதல்ல திவ்யாவை பார்த்து நாம் பேசணும். அப்புறம்தான் மற்ற சங்கதிகள். நல்ல தகவல்களை கொண்டு வந்த உனக்கு நன்றிடா. ரவி விடுபட அம்பு போல உற்சாகமாக புறப்பட்டான். மகளிர் விடுதியின் முகவரியும் வாங்கி கொண்டான். நேராக வந்துவிட்டான். விவரத்தை சொல்லி காத்திருந்தான். திவ்யா சில நிமிடங்களில் வந்தாள். அவனை பார்த்து லேசாக அதிர்ந்தாள். நீங்களா? நீ இங்கே இருக்கிறது எப்படி எனக்கு தெரியும்னு ஆச்சரியமா? அதுதான் ரவி. நிழல் கூட சில நேரம் வராமல் போகலாம். ஆனால் இந்த ரவி உன் நிழலை விட நம்பகமானவன். திவ்யா பேசவில்லை. இது மகளிர் விடுதி. இங்கே நான் உன்கிட்ட அதிகம் பேசுறது நாகரிகமில்லை. வெளியே வா. எதுக்கு? ப்ளீஸ் திவ்யா, வா பேசலாம். அதில் தப்பில்லை. திவ்யா ஒரு நிமிடம் யோசித்தாள். நான் கோகிலா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். உள்ளே போய் சில நொடிகளில் வெளியே வந்தாள். ரவி காரில் வந்திருந்தான். திவ்யா ஏறிக்கொண்டாள். கார் புறப்பட்டது. ஒரு நல்ல ஹோட்டலுக்குள் நிறுத்தி தனியிடம் பிடித்து உட்கார்ந்தார்கள். நீ வீட்டை விட்டுட்டு விடுதிக்கு வந்திருக்க. நாம் 2 பேரும் கொஞ்சம் ஒழிக்காமல் பேசலாம். உங்கள் அப்பா எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீ வந்திருக்க. என் மேலே உனக்கு ஈடுபாடு இருக்குது. தப்பில்லை. எங்கள் வீட்டில் நான் பேசி இந்த கல்யாணத்தை முறையாக நடத்துகிறேன். நிச்சயமாக இதை சாதிக்க என்னால் முடியும். முடிஞ்சுதா? முடிஞ்சிரும். இப்போ நான் பேசுகிறேன். எதையும் மறைக்க நானும் விரும்பலை. சொல்லு. திவ்யா ஒன்று விடாமல் சகலமும் சொல்லி முடிக்க ரவி ஆடி போயிருந்தான். பேச்சே எழலையா? நான் அப்பா பேர் தெரியாதவள். எனக்கு சமூகத்தில் அந்தஸ்து இல்லை. நான் சட்ட ரீதியான பெண் இல்லை. நீங்கள் கௌரவமான குடும்பம். எனக்கு இத்தனை வில்லங்கம் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், என்னை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ரவி அவளையே பார்த்தான். நீங்கள் ஒத்துக்கிறதே சந்தேகம். ஒருவேளை நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் உங்கள் அம்மா அப்பா நிச்சயமாக என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. திவ்யா, மன்னிச்சிடுங்க ரவி, நம்ம ஒன்று சேர வாய்ப்பு இல்லை. என்ன மறந்துடுங்க. இத்தனை வேகமாக முயற்சி எடுத்து நீங்கள் வந்ததுக்கு நான் வேதனைப்படுறேன். புறப்படலாமா? இரு திவ்யா, உணர்ச்சி வசப்பட்டு யாரோ 2 பேர் செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அடையக்கூடாது. அது இந்த சமூகத்தில் தலையெழுத்து. சட்ட ரீதியாக பிறக்காத குழந்தைகளோட சாபக்கேடு. அந்த வரிசையில் இப்போ நான் இருக்கேன். நீங்கள் புறப்படுங்க ரவி. ரவி எழுந்தான். நான் இப்போ போகிறேன். ஆனால் என் வாழ்க்கை துணைவி நீதான் திவ்யா. அன்னைக்கு எடுத்த முடிவில் என்னைக்கும் மாற்றமில்லை. போகலாம். அவன் குரலில் உறுதி இருந்தது. ரவி அப்பா எதிரே இருந்தான். அப்பா, நீங்கள் படித்தவர், உலகம் புரிஞ்சவர். குறுகின மனசு உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்ல போகிறதே நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கணும். சொல்லுப்பா. அந்த பொண்ணு திவ்யா வீட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ ஒரு விடுதியில் தங்கியிருக்கா. ஏன்? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவங்க அப்பா சொன்னது முதல் ஏற்பட்ட மோதலில் ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கு. திவ்யாவும் வந்துட்டா. அந்த பொண்ணை பார்த்தா நல்லவளா தெரியுது. கடைசியாக நான் வெளியில் வந்தப்ப அந்த கண்களில் இருந்த ஏக்கம் என்னவோ செய்து. ரவி உற்சாகமாக இருந்தான்.
என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் திவ்யாவை சந்தித்தேன், பேசினேன். உனக்கு இன்னமும் அந்த பெண் மேலே நாட்டம் இருக்கா? அப்பா, அவள் அழகாக இருக்கா, படிச்சிருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா, தன் காலில் நிற்கிறா. ஒரு பொண்ணுக்கு இதை விட என்ன தகுதி வேணும்? நீ என்ன சொல்ல வர? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன். அவள் தான் எனக்கு வாழ்க்கை துணைவி, அதில் மாற்றமில்லை. அப்பா நிமிர்ந்தார். வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கா. அந்த பொண்ணை நீ ஏற்றுக்கிட்டா கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த ஆள் கலாட்டா பண்ணினா இனி அவர் கலாட்டா பண்ண மாட்டார். திவ்யா சங்கதியில் தலையிட மாட்டார். ஏன்? அவர் தண்ணி தெளிச்சாச்சு. என்ன சொல்கிற? 1000 கோபம் இருந்தாலும் விருப்பு வெறுப்பு இருந்தாலும் ஒரு தகப்பன் மகளுக்கு எள்ளும் தண்ணியும் இறைப்பானா? முடியுமா? தகப்பனா இருந்தா நிச்சயம் செய்ய மாட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் ரவி? திவ்யா அவரோட மகளே இல்லை. என்னது? ஆமாம், தன் மகளாத இல்லாத ஒருத்தியோட வாழ்க்கைக்கு தான் ஏன் உத்தரவாதம் தரணும்னு அந்த ஆள் கை கழுவி விட்டார். அந்த பெண் அனாதையா? நான் இன்னும் முடிக்கல. திவ்யாவுக்கு தவமணி அப்பா இல்லை. அந்த அம்மா தான் திவ்யாவை பெற்றிருக்காங்க. அப்படின்னா கர்ப்பிணியாக வந்த பெண்ணுக்கு தவமணி வாழ்வு கொடுத்துருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு ஒரு பெண்ணும் ஆண் பிள்ளையும் பிறந்திருக்கு. திவ்யா தகப்பன் பேர் தெரியாதவளா? ஆமாம். இதென்ன கொடுமை ரவி? அவள் அனாதை பெண்ணாக இருந்தா கூட நீ ஏற்றுக்கலாம். முதல் எழுத்தை தெரிஞ்சுக்காத ஒரு பெண் உனக்கு மனைவியாக கூடாது. நாம கௌரவமான குடும்பம். இது மாதிரி வில்லங்கம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நாளைக்கு கல்யாணம் 100 பேர் மத்தியில் நடக்கும். கேள்வி வந்தா அவளுக்காக நாமும் சேர்ந்து தலை குனிய முடியுமா? அப்படி என்ன அசிங்கம்? நீ ஆசைப்பட்டது தப்பில்லை. தப்பான பெண்ணை தேர்ந்தெடுத்துட்ட. இனி கூடாது, மறந்துரு. அப்பா மாறி மாறி பேசி கொண்டிருந்தார். ரவி எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான். என்னடா பேசலை? நீங்கள் பேசி முடிச்சிடுங்க. முடிச்சாச்சு. இது தொடர்பாக பேசி இனி எதுவும் இல்லை. எனக்கு இருக்கு. யாரோ 2 பேர் உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச தப்பில் உருவானவள் திவ்யா. அவகிட்ட என்ன தப்பு? ரவி, கெட்டுப்போன அவளோட அம்மாவை கேளுங்க. விட்டுட்டு ஓடின கோழையே குறை சொல்லுங்க. இவ என்ன பாவம் செஞ்சா? பெத்தவங்க வில்லங்கம்னா பிள்ளைகள் தான் அனுபவிக்கணும். இல்லை, இதை நான் ஒத்துக்கலை. காதல் உன் கண்களை மறைக்குது. அம்மா குறுக்கிட்டாள். இல்லைம்மா, நியாயம் முன்னால் வந்து நிற்கிது. அதுதான் என்ன பேச வைக்குது. வேண்டாம் ரவி, உனக்கு இருக்கிற தகுதிக்கு, நம்ம குடும்ப பின்னணிக்கு தகப்பன் பேர் தெரியாத ஒரு பொண்ணு தான் மருமகளாக வரணும். நீ என்னம்மா பேசுகிற? ஊரை கூட்டி இதை சொல்ல போகிறம்மா? இதோ பாருடா, அவளே அந்த தவமணி கை கழுவியாச்சு. அதனால் அவர் வரமாட்டார். அந்த அம்மா வந்து சபையில் நிற்க முடியுமா? நிற்க விருப்பம் இருந்தால் நிற்கட்டும். ஊருக்கெல்லாம் இதை சொல்லிக்கிட்டு கல்யாணம் நடத்தணும்னு அவசியம் இல்லையே. ரவி, உன் சகோதரிகள் 3 பேர் இருக்காங்க. நமக்கு சம்பந்திகள் உண்டு. அவங்க எல்லா விவரமும் கேட்பாங்க. மறைக்க முடியுமா? நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்களை தலைகுனிய வைக்க முடியுமா? அதாவது நீங்கள் எல்லாத்தையும் யோசிப்பீங்க, என் ஆசையை தவிர. ரவி, நான் பலவிதமாக பேசி பார்த்துட்டேன். நீங்கள் 2 பேருமே எதுக்கும் கட்டுப்படுறதா தெரியல. உங்களையும் மீறிட்டு நான் எதையும் நடத்தணும்னா நான் நினைக்கல. ஆனால் என் வாழ்க்கையில் திவ்யா தவிர இன்னொரு பெண்ணுக்கு இடமில்லை. உறுதியாக சொல்லிவிட்டு ரவி உள்ளே போய்விட்டான். என்னங்க இப்படி பேசுகிறான்? யோசிக்கணும் சரோ. ஒருவேளை கோவிலில் மாலை மாற்றிட்டு பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்து நிற்பானா? உங்களை மீறி எதையும் நடத்தணும்னு நான் நினைக்கலன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட உள்ள அளவுக்கு அதிகமான ஈடுபாடு அந்த எல்லைக்கும் அவனை கொண்டு போகலாம். நம்ம பையன் பிடிவாதக்காரன். என்ன செய்யலாம்? அவசரப்படாதே. அவனையும் நம்ம இழக்கக்கூடாது. அதே நேரம் அவன் விருப்பத்துக்கு உடனடியாக பச்சை கொடி காட்டுற நிலைமையும் இல்லை. தரகர் உள்ளே வந்தார். வாங்க. கேள்விப்பட்டீங்களா? என்ன, அந்த திவ்யா பொண்ணு அப்பா பேர் தெரியாத பொண்ணாம். இந்த தவமணி அவளுக்கு அப்பா இல்லையாம். தெரியும். நல்ல காலம் தப்பிச்சிங்க. நான் வேறொரு வரன் கொண்டு வந்திருக்கேன். மில் அதிபர் மகள். உங்களுக்கு சமமான அந்தஸ்து. ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் வெளிநாட்டில் இருக்கான். இந்த பொண்ணும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கு. அப்பா கூட நிர்வாகத்தை பார்த்துக்குது. திவ்யாவை விட பல மடங்கு மேல். தகுதியான குடும்பம். பார்க்கலாமா? ரவி ஒத்துக்க மாட்டான் தரகரே. அப்பா சொல்ல அம்மா குறுக்கிட்டாள். அதை கொடுங்க தரகரே. வீடு தேடி வந்த நல்ல வரனை விட்டுவிடக்கூடாது. நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். தரகர் போய்விட்டார். ரவி சம்மதிக்க மாட்டான் சரோ. இதை பாருங்க, பெத்தவங்க வேணும்னா அவன் சம்மதிக்கணும். இல்லைன்னா நம்ம உதறிட்டு போகட்டும். 2வது தான் நடக்கும். நடக்க விட மாட்டேன். அந்த திவ்யா மருமகளாக வந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். என்ன மீறி அவள் கழுத்தில் தாலி கட்டுவானா? இதெல்லாம் நல்லா இருக்கா சரோ? வேறு வழி இல்லைங்க. இல்லை சரோ, அவசரப்படாதே. நம்ம கட்டாயத்தின் பேரில் இது நடத்தப்பட்டா அவன் சந்தோஷமாக வாழணும் இல்லையா? அவன் வாழ்க்கையை பாழாக்கிற உரிமை நமக்கு இல்லை சரோ. அப்படின்னா அந்த திவ்யா வரட்டும்னு சொல்கிறீங்களா? அப்படி நான் சொல்லலை. இந்த பிரச்சனையை ஆறப்போடு, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். அம்மா எழுந்து போனாள். அப்பா முகத்தில் குழப்பம் இருந்தது. கடைசியாக திவ்யா பார்த்த அந்த பார்வை, அவள் கண்களில் இருந்த அந்த வேதனை இன்னமும் அவரை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தது. அவள் சொந்த காலில் நிற்கிறா. அவங்க செஞ்ச தப்புக்கு இவளை எப்படி தண்டிக்கலாம்? ரவியின் கேள்வி உள்ளுக்குள் சுற்றியது. நியாயம்தான். மற்ற சிக்கல்கள் இருந்தாலும் திவ்யாவுக்கு அப்பா இல்லைங்கிற உண்மை மிகப்பெரிய தண்டனை. இப்போ வாழ்க்கையே கேள்விக்குறியானது இன்னொரு தண்டனை. பாவம் அந்த பொண்ணு. பாட்டி எதிரே பாக்கியம் இருந்தாள். திவ்யா வீட்டை விட்டு போய் 2 நாளாகி விட்டது. பாக்கியம் அது முதல் சாப்பிடவில்லை, உறங்கவில்லை.
பித்து பிடித்தவளை போல ஆகிவிட்டாள். அவளை பார்க்கவே பயமாக இருந்தது. என் பொண்ணு என்னை வெறுத்துட்டு போயிட்டாளே, மற்ற 2 பிள்ளைகளும் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்லை. நான் களங்கப்பட்டவள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. நான் இனி எதுக்காக உயிரோடு இருக்கணும்? அப்படி சொல்லாதே பாக்கியம். உங்கள் மகன் இப்படி செஞ்சிட்டாரே. இத்தனை நாள் அவளை நல்லபடியாக ஆளாக்கினவர் அவள் வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்துக்கு வரும்போது இப்படி கவுத்துட்டாரே. பாட்டி பேசவில்லை. எனக்கு வாழ்வு கொடுத்து இத்தனை காலம் என்னை கௌரவமாக நடத்தினவர். அவர்கிட்ட நான் என்ன பேச முடியும்? உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் பேசக்கூடாதா அத்தே? நான் பேசாமலாம் இருக்கேன். 2 நாளாக நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன்மா. அவன் ஒரு மாதிரி இறுகி போயிட்டான். அவனை கரைக்க முடியலை. ஏற்கனவே சிடுமூஞ்சி, சிரிச்சு சந்தோஷமாக இருக்க மாட்டான். இப்போ அது அதிகமாயிடுச்சு. அவனையும் சொல்லி தப்பில்லம்மா. அவன் விருப்பத்தை கேட்காம ஒரு மாதிரி கட்டாயத்தில் அவனை எல்லாரும் தள்ளியாச்சு. உன்னை நான் குறை சொல்லலை. பேச்சுன்னு வரும்போது பேசணும் இல்லையா அத்தே? இப்போ நான் குற்றவாளி கூண்டில் நிற்கிறேன். நான் பாவி. என் பாவத்துக்கு என் மகள் சிலுவை சுமக்கிறது கொடுமை இல்லையா அத்தே? கெட்டுப்போன நான் உங்கள் பிள்ளைக்கு மனைவியாகக்கூடிய கட்டாய சூழ்நிலை வந்தப்போ அதை முதல்ல எதிர்க்க வேண்டிய நீங்கள் ஆதரிச்சிங்க. இப்போ வரைக்கும் என் மாமியாராக இல்லாமல் எனக்கு அம்மாவாக இருக்கீங்க. இந்த பூமியில் நான் பிறந்ததுக்கு செஞ்ச ஒரே புண்ணியம் அதுதான். பாட்டி அழுதாள். பிரிஞ்சு போன என் திவ்யாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுங்க அத்தை. உன் பொண்ணு பிடிவாதக்காரி தெரியும் அத்தே. தன் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த வீட்டு படியே அவன் மிதிக்க மாட்டா. பாக்கிய முகத்தில் ஒரு வெறுப்பு வந்தது. அந்த கோழையை பற்றி தெரிஞ்சு இவளுக்கு என்ன ஆகணும்? பெண் சுகம் பெருசுன்னு என்னை நாசம் பண்ணிட்டு அந்த பாவி எங்கேயோ சந்தோஷமாக வாழறான். அவனை பற்றி இவ தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறா அத்தே? அவளுக்கு அதை நீங்கள் எடுத்து சொல்லுங்க. புரியுது பாக்கியம். ஆனால் திவ்யா கேட்பாளா? பாக்கியம் அழுதாள். அட்சயா அருகில் வந்தாள். பாட்டி, அக்காவோட மனநிலையில் அவள் கேட்குற கேள்விகளை தப்புன்னு சொல்ல முடியாது. பாக்கியம் நிமிர்ந்தாள். அக்காளுக்கு இனி யார் தயவும் தேவையில்லை. ஆனாலும் தன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா? என்ன செய்ய போறா தெரிஞ்சுக்கிட்டு? இல்லை பாட்டி, அதை மறைக்க அவளுக்கு வெறுப்பு அதிகமாகும். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லுங்களேன். என்ன நட்டம்? பாட்டிக்கு அது நியாயமாகப்பட்டது. கண்களை துடைத்தபடி எழுந்தாள். பாக்கியம், இதுவும் சரிதான். திவ்யா கிட்ட சொல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு எதுவுமே புரியல அத்தை. நாங்கள் பார்த்துக்கிறோம். அட்சயா, நீ தயாராயிரு. உங்கள் அக்காவுக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு அரை நாள் விடுப்பு எடுத்துகிட்டு வர சொல்லு. எனக்கு தெரிஞ்ச எல்லா விவரங்களையும் நான் திவ்யா கிட்ட சொல்லிடுறேன். ஆமாம் பாட்டி. சரி, நான் கூடவே இருக்கலாமா? அதில் திவ்யாவுக்கு எந்த தடையும் இருக்க வாய்ப்பில்லம்மா. 1 மணி நேரம் கழித்து அட்சயா ஃபோன் செய்தாள். திவ்யா எடுத்தாள். அக்கா, நான் அட்சயா பேசுகிறேன். எப்படிமா இருக்க? நீ எங்கள் கூட இல்லாமல் நாங்கள் யாருமே நல்லா இல்லைக்கா. விடு, விதிப்படிதானே எதுவும் நடக்கும். பாட்டி உன்கிட்ட பேசணுமாம். பாட்டி கைக்கு மாறியது. நான் பாட்டி பேசுகிறேன்டா தங்கம். நீ இல்லாமல் ஒரு வாய் சோறு இறங்கலடா. பாக்கியம் ஏங்கியே செத்துருவா போல் இருக்கு. பாட்டி, எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? நீ அரை நாள் விடுப்பு போடணும். போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வரணுமா? இல்லைம்மா, நீ இங்கே வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். வெளியில் சந்திக்கணும். எதுக்கு பாட்டி? உன் வேறு என்னன்னு தெரிஞ்சுக்க நீ துடிக்கிற இல்லையா? அந்த விவரங்களை உனக்கு சொல்லத்தான் வர சொன்னேன். நான் வரேன் பாட்டி. முழு நாள் விடுப்பு போட்டுட்டு இப்போவே வரேன். எங்கே வரணும்? 12 மணிக்கு மேலே தான் கோவிலை மூடுவான். கோவிலுக்கு வந்துடுமா? நானும் அட்சயாவும் அங்கே இருப்போம். சரி பாட்டி, இப்போவே நான் புறப்படுறேன். பாட்டி திரும்பினாள். அட்சயா, அவள் இப்போவே வர சொல்கிறா. பாக்கியம் அருகில் வந்தாள். அத்தே, எல்லாம் தெரிஞ்ச பிறகு என் மகள் என்னை பார்க்க வருவாளா? பாக்கியா, திவ்யா கல்லஞ்சக்காரி இல்லை. அவள் மனசில் நடக்கிற போராட்டம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவசரப்படாதே. நான் பக்குவமாக பேசுகிறேன். நல்லதாகவே நடக்கும், நம்பு. பாட்டி, நான் தயார். அட்சயாவும் பாட்டியும் புறப்பட்டு விட்டார்கள். திவ்யா விடுப்பு எழுதிவிட்டு வாசலுக்கு வர ரவி எதிர்பட்டான். வெளியில் போறியா திவ்யா? ஆமாம், நான் உன்கிட்ட பேச தான் வந்தேன். இன்னொரு நாள் பேசலாமா ரவி? என் வாழ்க்கையோட கசப்பான பக்கங்களை தெரிஞ்சுக்க தான் இப்போ விடுப்பு போட்டுட்டு போகிறேன். என்ன சொல்கிற? என் பிறப்பை பற்றின நிஜங்கள், என்னை வளர்த்த பாட்டி, அதை சொல்லத்தான் என்னை கோவிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. தெய்வ சன்னிதானத்தில் தெளிவு வரட்டுமே. திவ்யா, நான் கேட்குறது தப்பாக நினைக்காதே. உண்மைகள் அதிரடியாக விபரீதமாக சில நேரம் தாக்கும். இருக்கிற அமைதியும் கெடும். இது வேணுமா? இப்போ நீ கண்ணியமான ஒரு நிலையில் இருக்க. பழைய கதைகள் எவ்விதத்தில் உனக்கு எதிர்காலத்துக்கு உதவ போகுது. அது வேணுமா? வேணும் ரவி, தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. சரி, நான் நாளைக்கு உன்னை பார்க்க வரேன். திவ்யா ஆட்டோவில் ஏறிவிட்டாள். ரவி முகத்தில் கவலை அப்பி கிடந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.